வீட்டில் ஒரு கப்பு மீல் மேக்கர் இருந்தால் இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மீல் மேக்கர் ரோல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம். டின்னருக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் ரோல், மட்டன் ரோல், இப்படி நிறைய ரோல் சாப்பிட்ருப்போம். மீல் மேக்கர் ரோலே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். zacs kitchenல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக மைதாலையும் செய்யலாம், இல்லை 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு இப்படி மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இதில் நான் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயும் உப்பும் இந்த கோதுமை மாவில் நல்லா கலந்துருச்சு. அடுத்து இதில் நார்மலான நம்ம வீட்டில் இருக்க பச்சை தண்ணியை ஊற்றி இதை நல்லா ஒரு கெட்டியான மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி, ஆனால் கொஞ்சம் லூஸாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பண்ணிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஊறின மாவில் நம்ம சப்பாத்தி போட போகிறோம். இப்போ ஒரு உருண்டை அதுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு இதை நல்லா பெருசாக விரித்து எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நார்மல் சப்பாத்தி சைஸை காட்டி நல்லா பெருசாக இருக்கணும். இப்போ கையில் இந்த மாதிரி போட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி தட்டி விடணும். ஸோ இந்த மாதிரி தட்டும்போது அந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா மெல்லிஸாக இருக்கும். நம்ம ரோல் பண்ணும்போது நிறைய கோதுமை ரொட்டி இருக்க மாதிரி இருக்காது, நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் அதை குக் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஸ்டெப் 2ல் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கையிலையே இந்த மாதிரி பெனஞ்சு உதுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒல்லியாக நீளமாக வெங்காயம் வந்துடும். அடுத்து ஒரு அரை வெள்ளரிக்காவை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் எலும்புச்சம்பழத்துடைய சாறு, சுவைக்கு ஏற்ப உப்பு. அதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சைடில் எடுத்து வச்சிடறோம். ஆனியன் சாலட் ரெடி. ஸ்டெப் 3ல் மீல் மேக்கர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கரில் நம்ம இப்போ சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? இப்போ நல்லா காஞ்சிருக்கு. சுடு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ அதை நல்லா கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த சுடுதண்ணியில் ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு இதுலேயே சுவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க. ஸோ மீல் மேக்கர் உள்ள வரைக்கும் உப்பு பிடிச்சிடும். அதுக்காக இப்போ உப்பு கலந்தாச்சு. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஊற வச்ச மீல் மேக்கரை திரும்ப ஒரு வாட்டி சுடுதண்ணியில் நல்லா கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறம் திரும்ப அதை புழிஞ்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சாப்பிடும்போது அந்த தண்ணியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்லா அழுத்தி பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்தோன்னா நல்லா கலர் வரும். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், நல்லா அந்த புளிப்பாக இருக்கிறதுக்காக. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகரும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்படி கையில் அமுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன டிப்ஸு. ஸோ தட் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான மீல் மேக்கர் பால்ஸ் கிடைக்கும். அதுக்காக நல்ல கையில் நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் அந்த மசாலாலாம் போயிருக்கும், அந்த உப்பு பிடிச்சிருக்கும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். டேபிள் ஸ்பூன்றது நல்ல பெரிய ஸ்பூன், ஓகேங்களா? டீஸ்பூன்றது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லதில் பரட்டி எடுத்துக்கிறணும்.
கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பவுலில் வந்து ஷேக் பண்ணி காட்டுறேன். ஷேக் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து ஜம்ப் ஆகணும், அதாவது ஒன்று குதிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை கோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி நம்ம எண்ணெய்க்குள்ளே போடும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மீல் மேக்கரையாக வந்து உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த வெளிப்பாகம் வந்து நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் 65 மாதிரி மீல் மேக்கர் 65 இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சு அப்படியே நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நான் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா நிறுத்து இதை நான் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுமே நல்லதை வந்து வதக்கி விடுங்க. நல்ல சுருள அந்த எண்ணெயில் வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஸோ தட் ரொம்ப திக்கான நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தேவையில்லை அப்படின்றதுக்காக. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காக இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வரும், வந்து திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி சூப்பராக கலந்து விட்டுருங்க. ஸோ அந்த சாஸ் எல்லாம் அந்த மீல் மேக்கருக்குள்ளே போய் சூப்பராக உட்காந்துக்கும். ஸோ உங்களுடைய சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு தனி டிஷ்ஷாகவே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த சோயா மஞ்சூரியனை வச்சு இப்போ நம்ம வந்து சோயா ரோல் வந்து நம்ம செஞ்சு காட்டுறேன் நான். இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சாஸ் போடுறேன். சாஸ் இல்லை அப்படின்னா உங்களோட க்ரீன் சட்னி இருந்ததுன்னா க்ரீன் சட்னி கூட போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஞ்சூரியனை நடுவில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காய சாலட் அதையும் இதில் வச்சுட்டு கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், சீஸ் இல்லாமல் கூட அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக சீஸ் துருவிட்டு இதை அப்படியே நம்ம ரேப் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்க எதுக்கு, நம்ம வீட்டில் இருக்க பெரிய குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்ற கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.